கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா பதுவம்பள்ளி கிராமம் சுண்டமேட்டுப்புதூர் ஜேஎம் டெக்ஸிலிருந்து நான் உங்கள் சிவகுமார். இப்போ நம்ம 2 மாத கால இடைவெளிக்கு பிறகு தான் இப்போ வீடியோ போடுறோம். வேலைப்பளு அதிகமாக இருக்கிற காரணத்தால் வீடியோ போட முடியல. இப்போ இந்த வீடியோ வாயிலாக மக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஹேண்ட்மேட் காட்டன் வேஸ்ட் யான் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபைன் குவாலிட்டி மட்டும்தான் போட்டு பண்ணுறோம். இப்போ ஒரு சில நேரத்துக்குள்ள பிரிண்டிங் உள்ளே வந்துடுது. அது நம்ம திருப்பூரில் இப்போ துணி கொள்முதல் பண்ணும்போது இப்போ 2 டன்னு 3 டன்னு 4 டன் அப்படி எடுக்கும்போது அங்கே திருப்பூரில் மிக்சிங் பண்ணி அதில் போட்டுவிட்றாங்க. இப்போ நம்ம துணி பெருசாக இருக்குது, அதை போட்டு பிரிச்சிடுறோம். அதனால் தவிர்க்க முடியாத ஒரு சில காலகட்டத்தில் பிரிண்டிங் உள்ளே கலந்து வந்துடுது. அது நம்ம சொல்லும்போது பார்த்தா ஃபைன் குவாலிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் அது பையருக்கு போகும்போது நம்ம பண்டல் போடும்போது அந்த ஃபைன் பிரிண்டிங், அதாவது பிரிண்டிங்னா மாவு பிரிண்டிங்கில் ஃபைன்லேயே பிரிண்டிங் வந்துடுது. அது நூல் கொஞ்சம் விரைப்பாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வரும் காலங்களில் அந்த பிரிண்டிங் துணி எடுக்கிறத சுத்தமாக தவிர்த்துக்கலாம். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி பிரிண்டிங் துணி எடுத்து நம்ம மிக்ஸி பண்ணி போட்டதே இல்லை. அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தில் அது திருப்பூரில் துணி மூட்டைகள் எடுக்கும்போது அதில் மிக்ஸ் ஆகி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 மூட்டை, அதாவது ஒரு 300 கிலோ வாட்டாக உள்ள ஒரு 4 டன் இடத்துல மிக்சிங் ஆகி வந்துருச்சு. அது இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ ஃபைன் குவாலிட்டி தான் இருக்குது. குறைவான அளவு நூல் தான் ஸ்டாக் இருக்குது. அதனால் நூல் தேவைப்படுறவங்க உடனடியாக புக்கிங் செய்து நூல்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோ வாயிலாக நம்மக்கிட்ட துணி பிரிச்சுட்டுக்கிறாங்க ப்ரீ பைபேக் எடுத்து. அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்போ வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிரித்து கொடுக்குறீங்க. ஒரு சில வாரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த தளவுகளில் துணி நல்லா பிரித்து விடாமல் விட்டுறீங்க. அது இங்கே நம்ம கொட்டி உதறி தட்டி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 டன் நூல் எடுக்கும்போது ஒரு 30 to 40 50 கிலோ வரைக்கும் வேஸ்ட் போயிடுதுங்க. அது நம்ம ஃப்ரீ டெலிவரி எடுத்து துணி பிரிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அந்த குறையை தவிர்த்து நீட்டாக பிரித்து தளவில் துணி இல்லாமல் பிரித்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் வெயிட் வரணுங்கிறதுக்காக அதை அப்படியே உள்ளே போட்டுடுறீங்க. அது இங்கே உதறி போடும்போது நம்ம ஒரு சில இதில் நூல் பின்னல் மாதிரி ஆகும்போது அது உள்ள நூல் மூட்டையில் போய் வெளியே பையர்களுக்கு போயிடுது. அப்போ அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது. இப்போ அவங்க நம்ம கிட்ட நூல் ஒரு ரேட் கொடுத்து வாங்குகிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது வேஸ்டேஜ் போகும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, அது போக நூல் சார்ஜு, அது போக அந்த ஏற்று கூலி இறக்க கூலி எல்லாமே கொடுத்து அவங்க எடுத்து அவங்க பேக்கெட் பண்ணி அவங்க வண்டி வச்சு அவங்க கொண்டு போடும்போது அதில் கிலோவுக்கு ஒரு 6 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி போயிடுது. அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு சில துணிக்கு போகும்போது அது 1 கிலோ 2 கிலோ அதில் வேஸ்டேஜ் போனால் அவங்களுக்கு பெரிய இழப்பாகுது. அது ஒரு பிரச்சனை. அதனால் நம்மக்கிட்ட ஃப்ரீ டெலிவரி எடுத்து பிரிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்க்கும் பட்சத்தில் அந்த பிரித்து விட்டதுக்கப்புறம் டெட் எண்டில் வரக்கூடிய துணிகளை சுத்தமாக கட் பண்ணிவிட்டு வெளியே அக்கடால் போட்டு போடுங்க. போட்டிங்கன்னா இங்கே நூல் தெளிவாக வருங்க. இதை தெரிவித்து கொண்டு நமது சேனலுக்கு மக்கள் எப்பொழுதும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நல் வேளையில் மீண்டும் உங்களது ஆதரவுகளை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேஎம் டெக்ஸ் சிவகுமார். நன்றி, வணக்கம்.